ஒரு ஜீவனை நம்ம வளர்க்கும்போது, 5 அறிவு ஜீவனை வளர்க்கும்போது, அதுவும் நம்ம கூட வந்து ஒரு பாசமா வளருது. அப்போ வந்து அது ஒரு குழந்தை போல வளர்க்குறோம். அதுவும் வந்து நம்ம சின்ன வயசுலயே வளர்க்கறதுனால, நம்பள வந்து அது ஒரு ஒரு மதிப்பா மதிக்கும். அப்ப மதிப்பா மதிக்கும்போது, அப்ப என்ன செய்யுது, நம்பளுக்கு ஒரு சில பாதிப்பு வருதுன்னா, அந்த அந்த 5 அறிவு ஜீவன் வந்து அப்போ உணரும். உணரும்போது அப்ப இது என்ன செய்யும்னா, இறைவன்ட்ட வந்து அதுகளுக்கும் இறைவனுக்கும் ஒரு பந்தம் உண்டு. அப்ப இறைவன்ட்ட வந்து இது போல என்ன வளர்த்தவங்களுக்கு இது போல பாதிப்பு வருது. இந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு போகாம, அந்த பாதிப்பு எனக்கு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாதிப்பை எடுத்துக்கிட்டு இந்த ஜீவன் வந்து உயிர மாச்சுக்கும் மேடம். சரிங்களா? அப்போ வந்து அந்த யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படாது. ஒரு 5 5 மாசம், ஒரு 6 மாசம் இருக்கு மேடம். சரிங்களா? எப்படியா இருந்தாலும் ஒரு நவம்பர், டிசம்பர்னு வச்சுக்கங்களேன். அந்த டைம்ல ஒரு கிளையண்ட் வந்து வெளியூர்லேருந்து வந்தாங்க. மகாராஷ்டிராலேருந்து வந்தாங்க. வந்துட்டு நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு நாடி லீஃப் எடுத்தோம். எடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க. என்ன அப்செட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஓலைச்சுவடி படிக்கிறோம். ஓலைச்சுவடி கிடைச்சிட்டு ஓலைச்சுவடி படிக்கும்போது, உங்களுக்கு மிகப்பெரிய கண்டத்திலேருந்து நீங்க விலகி வந்திருப்பீங்க. இதனால உங்களுடைய குடும்பத்தில தனக்கு வரக்கூடிய கண்டத்த வந்து வீட்ல யாருக்காவது ஏற்பட்டுருக்கும். இல்ல 5 அறிவு ஜீவனுக்கு ஏதாச்சும் ஏற்பட்டுருன்னு சொன்னோம். அவங்களுக்கு சொன்னோனே கண்லேருந்து தண்ணி வந்துட்டு, "ஐயா நீங்க சொன்னது அப்படியே உண்மைங்கய்யா. இத போல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு விபத்து வந்தது. அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சுட்டேன். அது இறைவனோட கையில தான் இருக்கு. அடுத்த கொஞ்ச நாள்ல வந்து ஒரு நாய்க்குட்டி இறந்துட்டு, என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. அடுத்து இன்னொரு நாய்க்குட்டி வந்து அதோட வேதனை தாங்க முடியாம ஒரு நாய்க்குட்டிய நான் ஒரு செல்லப்பிரியனா ஏன்னா குடும்பத்தில ஒரு ஆளா தான் நான் வளர்த்தேன். இப்போ வளர்க்கும்போது அது இறந்தோன தான் என்னால மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துட்டு இருந்தது. சில பேர்ட்ட நான் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, "நாடி ஜோதிடம் பாருங்க. அது உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க." அப்படி சொல்லும்போது நம்மள்ட்ட அப்போ நம்மள அவங்க சொன்ன பிறகு தான் நம்மள்ட்ட வராங்க. அப்போ சொல்லும்போது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாயிட்டு, எப்படி இதெல்லாம் அவங்க சொன்னாங்க? சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கே. சார் இதுக்கு என்ன செய்யலாம்? அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்க சொன்னோம். இது போல சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு சில ஆலய வழிபாடு செய்யுங்க. இது போல இந்த தான தர்மம் நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு முழு மாற்றம் கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி எனக்கு இப்போ தான் இடையில ஒரு 2 மாசம் இருக்கும். எனக்கு ஃபோன் வந்தது. சார் நீங்க சொன்ன போல சில ஆலய வழிபாடுலாம் செஞ்சேன். இப்போ தான் எனக்கு மனசுக்குள்ள இருந்த அந்த உறுத்தல் போயிட்டு, இப்போ ஒரு நிம்மதியா இருக்கிறேன். அப்படின்னு அவங்க சொல்றாங்க மேடம். அப்ப என்னன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், நம்மளுக்கு வரக்கூடிய பாதிப்புகள், ஒரு 5 அறிவு ஜீவன நம்ம வளர்க்கும்போது, அந்த பாதிப்ப வந்து அந்த 5 அறிவு ஜீவன் ஏத்துக்கும். நம்மளுக்கு வராம அது தடுத்து நிறுத்தும் மேடம்.